எழில் 25ன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தேசிங்க ராஜா 25வது வாரம் அப்படின்ற ஒரு போஸ்டர் எனக்கு கண்ணுக்குள்ளே வருது. அந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் வந்து நல்லா பழகுவதற்கு இனிமையானவர். எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். கிட்டத்தட்ட என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார் அவர். ஒரு 20-25 வருஷங்களுக்கு மேலே துல்லாத மனம் துள்ளும் படம் பார்த்துட்டு நான் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வரும்போது எழில் இல்லை, எடிட்டர் தான் இருந்தார். எடிட்டரை கூப்பிட்டு சொன்னேன், அந்த படம் விஜய் கேரியர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். நானே வர வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் சொன்னேன் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த நாள் எழில் என் வீட்டுக்கே வந்துட்டார். வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து, என் பையன் குழந்தையாக இருந்தான், சின்ன பையனாக இருந்தான், ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் எழில் மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொன்னேன். சௌத்ரி சார்ட்டையும் சொன்னேன், சார் சூப்பர் குட் கேரியர்லேயே அந்த படம் பாருங்கள், நாட்டாமை அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எழில் ஏகப்பட்ட ஹிட்டு கொடுத்தாரு. அதில் என்ன பெரிய பியூட்டினா, காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த காலத்துலேயும் ஒரு நிறைய ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. வேலைன்னா வந்துட்டா வெள்ளைக்காரன், இந்த சரவணம் இருக்க பயமீன், இந்த மாதிரி பல படங்கள் பண்ணி இந்த காலத்துலேயும் பெரிய ஹிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கார் தொடர்ந்து. எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50 பார்க்கணும், 50 வரும்போது நம்மளாம் இருப்போமோ நமக்கு தெரில. ஆனாலும் 50 எழில் 50ன்னு வரணும். 50ன்னு வரும்போது எழில் 50 வரும்போது இன்னும் பல வெற்றி படங்கள், இப்போ 14 படம் தான் பண்ணியிருக்காருன்னா அப்போ ஒரு 50 படம் பண்ணியிருக்கணும். இனிமேல் ஃபாஸ்ட்டாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எழில் அவருடைய 25வது வருடம், அதுக்கப்புறம் தேசிங்க ராஜா படத்தினுடைய விழா ரெண்டும் சேர்ந்து நடந்துகிட்ருக்கு. எழில் அவர்களை முதல் திரைக்கு கொண்ட இந்த சந்தர்ப்பம் கொடுத்த சௌத்ரி சாருக்கு மனமார்ந்த நன்றியை முதல் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் நிறைய பேர்த்து இந்த மாதிரி நிறையா டெக்னீஷியன்ஸ் வந்து, அதுவும் டைரக்டர்ஸ் குறிப்பாக வந்து நிறைய பேர்த்த வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காரு. அடுத்தபடியாக இப்போ இவ்வளோ சிறப்பாக இந்த 25வது வருடம் இந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எழில் அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, அதுதான் உண்மை. என்னென்னா அவர் படங்களை தெரிஞ்ச அளவுக்கு அவரோட நான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அதை மட்டும் கேட்டுக்குவேன் நான். அவர் படங்கள் அதுதான் எனக்கு வந்து மிஸ் பண்ணாமல் படங்கள் வந்து நான் பார்த்துருக்குறேன். அவர் வந்து படங்களில் வந்து மெயினாக வந்து அந்த ஹியூமர், அந்த டச்சு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு படத்துலையும் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார். அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படி நான் நினைக்கிறேன். இப்போ அவர் படத்தில் மட்டும் ஹியூமர் இல்லை, நான் அவர் ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஹியூமராக தான் இருந்தது. என்னென்னா புறப்பட்டேன், முதல்ல இன்றைக்கி வெளியூர் இருக்கிறதா இருந்தேன், அப்புறம் இன்றைக்கி வெளியூர் போகிறது கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் காலையில் கேட்டேன், இல்லைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னேன். புறப்படுற நேரத்தில் என்னுடைய மனைவி பொன்மாணிக்க வந்தார். வந்தோடனே புறப்படுறீங்களா? ஆமாம் சார் வந்துடுறேன் மனைவி அப்படின்னேன். கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு இடம் சொன்னார். இல்லையே இங்கே தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன். இல்லை தெளிவாக வந்து வேற ஒரு இடத்த சொன்னார். அப்புறம் என்ன மனைவி கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்க. இல்லை எனக்கு பிஆர்ஓ ஜான்சன் கரெக்டாக அனுப்பிச்சிட்டார் சார், நான் கையிலே வச்சிட்ருக்கேன், 4th ஃப்ளோரு அப்படின்னாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்னேன். அப்புறம் செக் பண்ணிவிட்டு அவரை திட்டிகிட்டு இருக்காரு, இவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியில் இல்லை இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் நேராக அப்படி போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆள் வந்து பிடிச்சி கொண்டு, இங்கே இல்லை சார் ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். ஸோ அவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஹியூமராக. அவர் அப்படின்னா அவருடைய படங்களில் அந்த ஹியூமர்கள் தான் எப்பவும் பேசப்படும். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அப்புறம் அவரை பற்றி சொல்லும்போது எல்லாருதுன்னா, ஒருத்தர் கேரக்டரை வந்து ஈஸியாகவே வெளியிருந்தால் கூட அவர்கிட்ட பழகினா கூட எப்போ இவ்வளோ ஹீரோக்கள் கூட படம் பண்ணுறாரோ அதுலேயே வந்து எந்தளவு தன்மையாக பழகினா இத்தனை ஹீரோக்கிட்டையும் கால்ஷீட் வாங்கி படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவு ஹீரோக்கள்கிட்ட வந்து
அவ்வளோ தூரம் வந்து அவர் சித்திரலட்சுமணன் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார். திறமைகள் அப்படிங்கிறத விட அந்த பழகிற தன்மை, அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவர்கிட்ட அந்த குணாதிசயம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் உடனே வந்து வாங்கன்னாங்க, இருப்பா கொஞ்சம் எழிலை பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க கேட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு. இருந்தாலும் சீக்கிரமாக வந்து கூப்பிட்டாங்க. அதனால் அவர் வந்து அந்த தேசிங்க ராஜா படம் கூட வந்து ஹியூமருக்கு அதிகமாக விமல் இவங்கெல்லாம் வச்சு ஹியூமருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் வித்யாசாகர் எனக்கு ரொம்ப பிடித்த மெலடி, அவர் பாட்டு எப்பவுமே மலரே மௌனமாக அந்த பாட்டு எப்பவுமே ஹம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த பாட்டு தான் எனக்கு மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்பேன். ஸோ அவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஹியூமர் இருக்கிறது வந்து நிறைய நம்ம வந்து திங்க் பண்ணி பிடிக்கிறதுங்கிறத விட நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்து ஹியூமர் கிடைக்கும். என் ஆஃபீஸ் பையன் ஒரு பையன் வேலை பார்த்துருந்தான், காசி அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேலே மாடியில் இருப்பேன், கீழே மேனேஜரு மற்றவங்களுக்கெல்லாம் ரூமு கீழே. ஸோ இன்டர்காமில் தான் யாருக்கிட்ட கீழே பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்காமில் தான் கூப்பிட்டு பேசுவேன். அப்போ ஒரு தடவை மேனேஜர் ரூமுக்கு கீழே உங்களுக்கு வந்து இன்டர்காமுக்கு ஃபோன் அடித்தேன். இந்த காசிங்கிற பையன் வந்து ஆஃபீஸ் பாய், எல்லாத்துக்கும் காஃபி டீ வாங்கி கொடுக்குறது மட்டும்தான் அவர் வேலை. வேறுங்க கடைக்கு போயிட்டு வேணால் போயிட்டு வருவோம். இப்போ மேலேருந்து நான் மேனேஜருக்கு ஃபோன் அடித்தேன். இப்போ பார்த்தா இவன் ஃபோன் எடுத்துட்டான், ஹலோ அப்படின்னா. அப்புறம் நான் கேட்டேன், யாருப்பா காசியாக பேச? ஆமாம் சார்ண்ணா. எப்போ உனக்கு என்ன வேலை? இல்லை சார் ஆஃபீஸ் பாய். அது யார்? மேனேஜர் ரூம் தானே. ஆமாம். அப்புறம் எதுக்குப்பா அந்த ஃபோன் எடுத்த அப்படின்னு. தப்பு தான் சார் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டான். டேய்ங்கிறேன், அவனை எங்கே மாடியிலேருந்து எங்கே வந்து தேடி பிடிக்க முடியும்? ஸோ அந்த டைமிங் அவன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹியூமராக இருந்தது. அது மாதிரி ஹியூமருக்கு நம்ம வந்து வெளியே வந்து சினிமாவில் கூட நிறைய ஹியூமரு. சில நேரங்களில் இந்த கிழக்கே போகும் ரயில் படுத்தப்போ எல்லோரும் ரிகல்சர் பார்த்துட்ருக்குறோம். அந்த ராதிகா பூவர் சம்பு பாட்டுக்கு அந்த தூது போ ரயிலேன்னு லைன் வரும்போது அந்த லைனை அப்படியே பின்னால் பேக்ட்ராப்பில் வந்து ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் அங்கே ட்ரெயின் வர்ற ரயில்வே ட்ராக் வரமா எல்லாமே இப்போ பர்மிஷன் எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்குறது, அதெல்லாம் நிறைய பணம் கட்டணும். அதை விட ட்ரெயின் அப்படி போகும்போது இப்படி ராதிகாவை வந்து ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்க சொல்லி பேக்ட்ராப்பில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 4:30 மணிக்கு நம்ம ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு சாப்பிட்டு 2:30 மணி 3 மணிலேருந்து பாவம் அந்த பொண்ணு புதுசுங்கிறதுனால, அந்த நேரத்தில் ராதிகா புதுசுங்கிறதுனால கொஞ்ச நேரம் கேப்பட்டா ஒரு ரிகல்சர் அப்படிம்பாங்க. உடனே நாகரை போடுவாங்க, ரிகல்சர் பார்ப்பாங்க. தூது போ ரயிலேன்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மிஸ்டேக் பண்ணிக்கூடாது, கரெக்டாக ட்ரெயின் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு தான் கஷ்டம், அது இதுன்னெல்லாம் சொல்லி திருப்பி டான்ஸ் ஆட வச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வரும்போது ரெடி, மிஸ் பண்ணிடாத அப்படி இப்படின்னு சொன்னான். ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது நாகரை ஆன் பண்ணாங்க. அது கீழே ட்ரெயின் வந்ததில் இந்த நாகரா சத்தமே கேட்கல. ராதிகா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. டைரக்டர் முழிக்கிறாரு, நாங்கள் என்ன எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அந்த ட்ரெயின் சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்கல. ராதிகாவும் திருன்னு முழிச்சிருக்கு. டைரக்டர் நாங்கள் எல்லாம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம், இந்த ட்ரெயின் வந்தால் இவ்வளோ பக்கத்தில் வரும்போது எவ்வளோ சத்தம் வரும். இது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட்டாக அப்படியே பார்க்குறோம். எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துருச்சு. என்னென்னா இன்றைக்கி இப்போ அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்து வேறு எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் எங்கேயோ லாங் ஷாட்டில் வர்ற மாதிரி அதை கம்போஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து. ஸோ அது மாதிரி ஹியூமருங்கிறது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே நமக்கு நிறையா ஹியூமர்கள் கிடைக்கும். ஸோ எழில் படங்களில் வந்து நிறைய அந்த இவருடைய அது அந்த ஹியூமரை நினச்சி ரசிக்கிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிக்கிற அளவுக்கு நம்ம கவுண்டமணி செந்தில் அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி அது எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் திருப்பி ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஹியூமர் வந்து இன்னும் அவரை வந்து 50 வருஷம் 75 வருஷம் ஆனாலும் அவருக்கு அந்த பேர் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவர் படங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக பலன் கூட அவர் வந்து எல்லாரும்
எல்லாத்துக்கும் நல்லா பழகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது அதே அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை. அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இருந்துட்டு தேசிங் ராஜா 2 அந்த டெக்னீஷியன், இந்த ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாக்யராஜ் சார் யார்கிட்டயோ இடம் எங்கன்னு கேட்டு தெளிவாக கேட்டு தான் சொன்னார். முதல்ல அவன் தெளிவாக இருக்கான்னு பார்த்துருக்கணும். அது மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. அதான் அவராது இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிஜமாகவே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களே நிறைய ஹியூமர் கலந்துருக்கும். அவர் எதுக்காக சொன்னார்னா, எழில் வந்து ஹியூமர் சைடு போனது தான். ஆக்சுவலாக அவர் பிகினிங் ஸ்டேஜிலலாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்புறம் லவ் சென்டிமெண்ட்ஸ் அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் ஹியூமர் சைடு போகும்போது அது வரவேற்பு ஜாஸ்தி. அது என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். ஹியூமர் வந்து எப்பவுமே சினிமாவுக்குன்னு வரும்போது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே வரும்போது மக்கள் வந்து மனசார சிரிச்சுட்டு அது பண்ணுறல அதில் ஒரு எப்பவுமே தனி அல்லாத ஒரு இன்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். அதை எப்போ கையாள ஆரம்பித்தாரோ அதிலேருந்து அவருக்கு தோல்வி இருக்காது. தோல்வி இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது. எழில், நான் படித்த பள்ளிக்கூடம், நான் குடியிருந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கேருந்து தான் அவரும் வந்தார். ஸோ நாங்கள் அப்போ அங்கே சந்தித்தது கிடையாது. எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார். ஆனால் நேற்று சௌத்ரி சாரை பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, தெலுங்கில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் நியூ ஃபேஸ் டைரக்டர் தான். இது எத்தனை டைரக்டர் சார்? அதெல்லாம் யார் ஏன் கணக்கு வச்சுருக்குது அப்படின்றது அவருக்கே தெரியல. ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸு, நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அவருக்கே கணக்கு தெரியல. அவர் இப்போ 98 படம் முடிஞ்சிச்சு. 100வது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும். அதுக்கு அவரே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ஸ்கூலில் இருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இந்த சேம் டைம் தேசிங் ராஜா ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பணிபுரிஞ்சிருக்கேன். ஞானசன் அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். எழில் வந்து 25 வருஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வந்து வயசு கிடையாது. அவர் என்றும் 25 வயசோடு இருக்கட்டும். 25 வயசாக மைண்டில் இருந்தால் தான் கதைகளும் வரும், ஹியூமரும் வரும், காட்சிகளும் வரும். அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர். எனக்கு வாழ்த்த வயது இருக்குது, அதனால் வாழ்க பல்லாண்டு எழில். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா 50 படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நேற்று கூட ஒரு லால் சலாம் ஆடியோ லஞ்சுக்கு போயிருந்தேன். அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டாரா? இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக தானே இருக்கார். ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் இது அடிக்கடி தரவாதீங்க. ஸோ வயசு ஆனாலும் என்றைக்குமே வந்து சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும். காரணம் வந்து இந்த நம்மளுடைய கற்பனைகள், அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த அனுபவங்களை இன்றைக்கி பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனால் தான் அதை படம் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வயசு வந்து என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்காது. என்றைக்கும் இளமையான படங்களை எடுத்துகிட்டு இருக்கலாம். இளமையான படங்கள் தான் இன்றைக்கி நல்லா ஓடுது. இன்றைக்கி தேட்டர்லேயும் வந்து ஜனங்கள் பார்க்கணுன்னா யூத்து தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் இளமையான படங்களே நிறைய எடுக்கணும். வாழ்த்துக்கள் எழில். என்னையும் அழைத்து இந்த விழா மேடையில் நிற்க வைத்ததற்கு நன்றி. வணக்கம். வணக்கம். பிக் பாஸ் எழில் அப்படின்றதே ரொம்ப எழிலான ஒரு பேர். எழிலுனாவே அழகுன்னு அர்த்தம், இளமைன்னு அர்த்தம், புதுமைன்னு அர்த்தம். ஸோ அந்த புதுமையை நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தரும் பார்த்து பேச வேண்டியது. தயவு பண்ணி ஒருத்தர் மேடைக்கு வாங்க சார்.
வாங்க எழில், நீங்கள் வந்தால் தான் அடுத்து நான் பேசுவேன். ஒன்றும் பண்ணாதீங்க. ஷூட்டிங்கில் அப்படித்தாங்க, இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. நம்ம பாட்டு மாங்க மாங்க நடிக்க சார் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வாய்ஸ் மட்டும் வரும். சும்மா நடிங்க அப்படிம்பாரு. எதை நடித்தாலும் ஏற்றுக்கிற ஒரே இயக்குனர் எங்கள் எழில். என்னையே நடிகனாக்கியிருக்காருன்னா பாருங்களேன், ஒரு காமெடியாக இல்லை. அதுதான் அவருடைய காமெடி சென்ஸ். நான் தெரியாதனமாக எழில் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு நான் கேட்டேன். என் வச்சு செஞ்சிட்டாப்புல. வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் தம்பி. ஐயோ மாற்றி எழில் வந்து ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதமாக. இப்போ ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி. இவங்களுக்கெல்லாம் தாய் வந்து நம்ம சௌத்ரி சார் தான். அந்த சௌத்ரி சாருக்கு தான் நம்ம முதல் நன்றியை தெரிவித்துக்கணும். ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குனர்களை இந்த தமிழ் திரைக்கு தந்தவர் அவர். நம்ம விக்ரமன் சார், KS ரவிக்குமார் சார், அடுத்தது எழில் சார், இன்னும் நிறைய. அந்த பட்டியலில் அவர் சொன்னாரா, எத்தனைன்னு அவராலேயே கணக்கு தெரியாது போயா அப்படின்ட்டாரா. அப்போது புதுசாக வர்ற இப்போ இயக்குனர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே வந்து மறக்கக்கூடாது. இன்றைக்கி வரையிலும் அவரை வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேன்னே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு. ஏன்னா அதனால தான் 25 ஆண்டுகள் சினிமாவில் வந்து நானும் கூட தான் சொல்லிக்கலாம். ஆனால் 25 வருஷமும் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கை தட்டிகிட்டே இருக்கணும், எல்லோரும் சும்மா டம்மியாக உட்காரு. இந்த கைத்தட்டில் தான் எங்களுக்கு இன்னொரு 25 வயசை இவரை தூக்கி சுமக்க போகுது. அதனால் அந்த கைகள் தான் சுமக்கணும். அந்த கைவே தட்டிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, இவர்கிட்ட ரொம்ப எளிமையோட புதல்வனாக இருக்கார். எழில்னு பேர் வச்சாலும் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாதாரணமாக நம்ம பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து பேசிகிட்டு இருப்போம். இவர் ஆடப்பாவி, நான் சொன்னது கரெக்டாக தப்பா இல்லை, ஓகே நல்லா இருக்கு. இதுக்கு மேலே எழில் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. எழிலாக இருக்க வேண்டியதானே, இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. அவருக்குள்ளேயே பேசிக்கிடுவார். அப்புறம் நம்ம தம்பி ரவி மாதிரி அடிக்கடி சொல்லுவார், அண்ணே நான் நடிக்க ஆரம்பித்தேன்னா அது எங்கே போகுதோ என் போக்கில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துருவாருண்ணே. முடிஞ்ச கடைசியில் முடிஞ்சுதா அப்படின்னு. அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான். அந்த ஒரு நம்பிக்கை நடிகர்கள் மேலே வைக்கிற ஒரு இயக்குனர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. ரவி மரியா சொல்லி தான் உங்களை பற்றி நமக்கு ஜாஸ்தியாக. ரவி மரியாவுக்கு அடுத்து நான் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நடிக்க வரேன் தம்பி. அவன் விடவே மாட்டேன்றான். நான் என்ன பண்ணுறேன்? இல்லை, இப்போ நான் இங்கே எங்கேயே கொஞ்சம் காமெடியாக பேசலாமேன்னு தான். இவருடைய முதல் படம், அதாவது துள்ளாத மனம் துள்ளும் வந்து அவ்வளோ ஒரு பொயட்டிக்கான ஒரு படம். அதில் பெரிய காமெடியே கிடையாது. படத்தில் காமெடி இருக்கா? கொஞ்சம், ஆமாம் கொஞ்சம் இருக்கும். பட் அந்த கதை அவ்வளவு அழகான, இந்த சிம்ரனையும் விஜய் வச்சு ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம் அது. அந்த எழில் என் கண்ணிலே நிற்கிறார். அதுக்கு அடுத்தது அஜித் சார் படம் சொல்லலாம். அதில் பாடல் நம்ம இசையமைப்பாளர் எங்கே அவர் வித்யாசாகர் இருக்கார போயிட்டார். வித்யாசாகர் ரொம்ப சுப்பீரியர், ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர். நானும் அவர் கூட ஒரு படம் பண்ணேன். உங்களுக்கு அந்த பாட்டு என்ன பாட்டது? திருமண மலர்கள் தரணான தான அது ஹஜிராரே 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 ராரே ராரா திந்தானா திந்தானா எத்தனை பாட்டு பாருங்கள். அந்த வரிசையில் தான் அதெல்லாம். ஸோ அந்த பாட்டு கேட்ட உடனே என் மனசில் ஆழமாக போச்சு. அது பார்த்தா ஹிந்திலேயும் அந்த டியூன் அடிச்சிட்டானுங்க, திருப்பி தமிழ்லேயே வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அதை வேறு மாதிரி ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவர் வந்து தேசிங்க ராஜா 2ல் என் படத்தில் மியூசிக் பண்ணுறது, என்னுடைய சுபாஷ் படத்தில் பண்ணார். பிரமாதமாக பண்ணார். எல்லா பாட்டும் அருமையாக பண்ணார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தோளோடு தோள் சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படத்துடைய அனைத்து ஹீரோக்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் நான் வந்து என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவுங்க. இப்போதான் மேட்ருக்கு வர்றேன். உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரையுலகம் இன்னும் மேம்படும்ன்றது என்னுடைய கருத்து. இவர் 25 ஆண்டுகள் அல்ல, இது ஒரு வெறும் வருஷம்தான். இவருடைய கிரியேட்டிவிட்டிக்கோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அல்லது ஆர்கே செல்வமணியோட கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ என்றைக்குமே யங்கு தான். நாங்கள் யங்கு தான். பாருங்கள் எப்படி லுக்கு, எப்படி கெட்டப்பில் இருக்க பாருங்க. யார் சொன்னது எங்களுக்கு வயசாச்சுன்னு? ஏன் நீங்கள் இல்லை, உங்களுக்கு சொல்கிறாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு. இன்னும் 50 வருஷம் சொல்லுங்கள், இன்னும் 100 வருஷம் சொல்லுங்களேன் தாராளமாக. என்ன கெட்டு போச்சு? பண்ணுவோம், பண்ண வைப்போம், உங்கள் படங்களை பார்ப்போம், ரசிப்போம். ஏதோ ஒரு இடத்துல அங்கே உங்கள் கூட இருந்து நான் டென்ஷனாவது பண்ணிகிட்ருப்பேன், நடித்தாவது டென்ஷன் பண்ணுவேன், அல்லது கூட இருந்தாவது டென்ஷன் பண்ணுவேன். நான் மிகவும் நேசிக்கிற அன்பின் பிறப்பிடம், அன்பின் இருப்பிடம், அன்பின் உறைவிடம், எல்லா இடமும் என் அன்பு தம்பிக்கு சொந்தம். வாழ்க. 25 அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கட்டும். வாழ்க வாழ்க. தேங்க்யூ உதயகுமார் சார். விமல் சாரை பற்றி சொல்ல மாட்டேன். விமல் என்ன இப்படி நல்லா பையனாட்டம் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குடும்பத்தோடு நீங்கள். ஆனால் ஜாலியான நடிகர். ரொம்ப நான் அவர் கூட ஏற்கனவே ஒரு படத்தில் மாமனார் கேரக்டரில் நடித்தேன். உண்மையாகவே என்னை மாமனார் மாதிரி ரொம்ப மரியாதையாக வச்சுருந்தார். ஏன்னா ஹீரோயின் அழகாக இருப்பாங்க என் மக. ஆனால் ரொம்ப நேசிக்கக்கூடிய கதாபாத்திரம். அவர் எங்கே இருந்தாலும் ஃபோன் அடித்த உடனே எடுப்பார். எனக்கு அவருடைய படத்தை பார்த்து மிக வியந்து போன அவருடைய ஆக்டிங் அது என்ன படம் அது? வாகை சுடவா, வாகை சுடு. வாவ், எக்ஸலண்ட். யூ ஆர் கிரேட் ஆர்டிஸ்ட். நீங்கள் தொடர்ந்து உங்கள் டைரக்டர் கூட இருங்க, இவர் உங்களை வேறு லெவல் கொண்டு போயிடுவார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கண்ணே. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படின்னா இந்த D40 ட்ராமாலெல்லாம் ஆக்ட் பண்ணுவோம், மலேசியாவிலலாம் ப்ரோக்ராமில் ஆக்ட் பண்ணுவோம். ஆக்ட் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 நாளாக 20 நாளாக பேசி நடிக்கையில் எப்போ ஆக்ட் பண்ணுவோம்னா நைட்டு 3 மணிக்கு ஆக்ட் பண்ணுவோம். எல்லா விஐபியும் போயிடுவாங்க. ஆனால் டிவியில் பார்க்கும்போது நான் நடிக்கிறத சிஎம் பார்த்து சிரிப்பார். அந்த மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. இந்த எழில் சார் 25 அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். அது எழில் அது எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50, 75, 100 அந்த மாதிரி நிறையா வரணும். அது கண்டிப்பாக வரும். ஏன்னா அவரோட மனசு அப்படி, அந்த மனசுக்காகவே கண்டிப்பாக வரும். அது படத்தில் நான் ஃபஸ்ட்டு அவர் ஒரு 3 இன்சிடெண்ட்டு, அதாவது ஒரு 4 நாளைக்கு அப்புறம் துல்லாத மனம் துள்ளும் ஷூட்டிங் நடக்க போகுது. 4 நாளுக்கு அப்புறம். அப்போ பயங்கரமான ஒரு நாள் ரெயின். அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மேனேஜர் இருந்தார். பாவம் அவர் இறந்துட்டார். அவர் என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சி கூப்பிட்டாரு. அது அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாரு. அந்த இடம் சொல்லிடலாம். அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கே போயிருந்தையில் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் மலையில் நனைஞ்சு ஓரமாக கர்ச்சீப்பில் துணி தொடச்சிக்கிட்டு அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இவர்கிட்ட சேர்ந்துக்கிறியாடா அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுந்தர்சி சார்ட்டையோ பாலா சார்ட்டையோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சேர்ந்துக்கிறியான்னாரு கிருஷ்ணமூர்த்தி. யார் இவர் அப்படின்னு. இவர் தான் சூப்பர் குட்டில் படம் பண்ண போகிறாரு, விஜய் சார் தான் ஹீரோ, நீ சேர்ந்துக்க அப்படின்னாரு. அப்படியா? அங்கே உட்காந்துருக்காரு, அவர் யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கார், இப்போ வருவார் சொல்கிறேன் அப்படின்னாரு. நானும் பக்கத்தில் போய் வணக்கம் சார் அப்படின்னேன். அவரும் சரின்னு சொன்னார். கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட சொன்ன பேர் எழில் சார். அவர் கொஞ்ச நேரம் வந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்ட்டு போனார். சரியாக ஃபேஸை பார்க்கல, போயிட்டார். அதுக்கடுத்து ஒரு நாள் அன்றைக்கி பூஜை, காலங்காத்தால் கிளம்பி நேராக சூப்பர் குட்டுக்கு போனேன். போனோடனே அங்கே இதெல்லாம் சாமி எப்படி இருந்தாங்க. கிருஷ்ணமூர்த்திகிட்ட கேட்டேன், ஃபோனில் கேட்டேன். அவர் எழில் சார் எழில்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போனேன், என் பேரை மறந்துட்டேன். நேராக போய் எங்கள் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. யார் டைரக்டர்னு தெரில. எழில் சார்ட்டே கேட்டேன்,
இங்கே கலீல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் யாருன்னு கேட்டேன். கலீலா? யார் கலீல்? கலீல்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கிருஷ்ணமூர்த்தி பார்க்க சொன்னார், அதான் கலீல் அப்படின்னேன். கலீல்லாம் இங்கே யாரும் இல்லைப்பா அப்படின்னு. கலீலுர் ரஹ்மான் அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து தினத்தந்தியில் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா இந்த ஆள்கிட்ட தான் நான் போய் கலீல்னு கேட்டேன், நான் எப்படி சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிருஷ்ணமூர்த்திக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா அந்த ஆள்கிட்டே போய் கலீல்னு கேட்டிருக்கே, உன்னை எவ்வளோ ப்ரில்லியன்ட்டு நினச்சி அவர் சேர்ப்பார், இதே பேசாமல் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ என்னென்னா எழில் சார் வந்து அதாவது பதறாத ஒரு மனுஷன், பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ? அவரா? யாரோ சொன்னாங்க வடிவேல் சார் தான் மொதல் ஹீரோ, பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ? அவரா? பதறவே மாட்டாப்புல. வா 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 வான்னு பதறாமல் ஒரு இயக்குனர் இருக்காருன்னா அது திரு எழில் சார் தான். அந்த பதறாத மனசுக்கு தான் அவர் விஜய் சாரே வந்து அந்த படத்தை பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் மனங்குத்தி பறவை பண்ணோம். மனங்குத்தி பறவை பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் வரும்போது அப்போ தான் அவர் சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கியிருந்தார். அந்த படம் 3 ஷூட்டிங் இது அவரோட டிவி ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார். நான் ஏதோ ஒரு ட்ரெயினு பஸ்ஸோ மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வேணால் ஹீரோ கூட வந்துருங்க அப்படின்னாரு. நான் அவர் கூட காரில் ஏறி அங்கே போனோடனே மறுநாள் பார்த்தேன், ஒரு சாங்கெல்லாம் நடந்துச்சு. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நல்லா டான்ஸ் ஆடுறாப்புல, முந்தா நாள் டைலாக்லாம் நல்லா பேசுகிறாப்புல. அப்படியா? சரி சிங்கப்பிள்ளை, அப்போ நம்ம அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் அப்படின்னு. கூடவே கொடுப்போம் போலே, இருங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழித்து ப்ரொடியூசர் அம்பேத் சார் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், நல்லா நடிக்கிறார் சார், ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார். கொடுத்துருவோம், கூடவே கொடுத்துருவோம்னாங்க. சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எழில் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், கூட ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துருங்க, நீங்கள் ப்ரொடியூசர் தானே, கொடுங்க சார், நல்ல ஹீரோன்னே. அவரும் சரின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்ட்டியில் பார்த்தேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு. அப்புறம் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தூரத்தில் ஒரு ஆள் 2 பேர் இருந்தாங்க. அவர் நேராக பக்கத்தில் வந்தார். வந்தவுடனே என் புத்திய செருப்பகலத்தையே அடிக்கணும் சார் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு. நீங்கள் அந்த அவருக்கு 2 லட்ச ரூபா கொடுக்க சொன்னீங்களே சார், நான் கொடுக்கல, அதனால் பாருங்கள் சான்ஸே போச்சு சார் அப்படின்னாரு. சரி பரவாயில்லைங்க, யாராருக்கு ஒட்டுமோ அவ்வளோதான் ஒட்டும், நீங்கள் பரவாயில்ல போங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், கீழே கிடக்கிற செருப்பு உங்கள் செருப்புன்னாரு. ஆமாம், அதை எடுத்து உங்கள் மண்டையில் அடிங்க சார்னாரு. ஏன் மண்டையில் எதுக்கு அடிக்க, உங்களுக்கு 2 லட்ச ரூபா இருக்கு இல்லையா, உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானேன்னாரு. நான் அப்படியே கிளம்பிட்டேன். நான் அதனால் ஒரு இன்றைக்கி இருக்க சினிமாவில் வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு ஏசியை போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர் போய் வேலையை பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஏசியை போட்டு வீட்டுக்கு வந்து அந்த இயக்குனராக வாழும்போதும் சரி, நடிகராக வாழும்போதும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை வேணும். அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது, யாருக்குமே அது கிடைக்காது. அந்தளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கடவுளுக்கும் நன்றி சொல்லி, நம்ம செய்கிற தொழிலுக்கும் நன்றி சொல்லி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நான் ஒரு படம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி காவேரி ஸ்ட்ரீட்டில் ஆஃபீஸ் போட்டிருந்தேன். ஆஃபீஸுக்கு போட்டிருக்கும்போது ஒருத்தர் வந்தார், ரைட்ரு. அவர் வந்த உடனே எப்படி இருக்க, இன்றைக்கி சீன் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பேசையில், சார் வந்துட்டார், ஏசியை போடு அப்படின்னேன். அப்படியே பார்த்தாரு, இன்னும் ப்ரொடியூசர் சிக்கலையா அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஆள் வந்தோடனே ஏசியை போட்டால் ப்ரொடியூசர் சிக்கலைன்னு அர்த்தம்ப்பா, ஏசி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், எழில் சார் ஆஃபீஸில் எப்பயுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அவரோட நல்ல எண்ணத்துக்கு அவர் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க, பண்ணுங்க எஸ் எழில் சார், எஸ்ன்னாரு. என்கிட்டையும் சொன்னார், பண்ணுங்கன்னாரு. ஆனால் அவருக்கு வேணுங்கிறத மட்டும்தான் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து வெட்டி ஒரு டப்பாவில் வச்சுருந்தார். வந்தால் செய்யப்படி எடுத்துக்கங்கன்னு. ஸோ அவருக்கு வேணுங்கிறத தான் எடுப்பார். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணி நிறைய உதவி இயக்குநர்களுக்கு லைஃப் கொடுத்து நிறைய நடிகர் நடிகைகளை வாழ வைக்கணும். அவரும் சிறந்த அவர் ஃபேமிலியோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். வாழ்க எழில் சார்.
வாழ்க எழில் சார், வாழ்க. இங்கே எழில வந்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்தாலே பாராட்ட தான் வந்திருக்கான்னு அவசியம். அதனால் தனியாக இங்கே வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, சிஷ்யன் வந்து சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கூட ஆகலை. அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கவே மாட்டேன். அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். பொதுவாக நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா, நல்ல நல்ல அசிஸ்டன்ஸ்லாம் மறந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் அப்படின்னும்போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா? அதனால் இசையே புள்ளி புள்ளி புள்ளி, கடலே புள்ளி புள்ளி புள்ளி, பார்த்திபன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து 2 டோர் இருக்கும். இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும். இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நான் திறந்து பார்த்தேன். பார்த்தா இசையே பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு. எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டம் கோவம் வந்துடுச்சு. ஐயோ இல்லையா, அது இசையே புள்ளி புள்ளி புள்ளின்னா புள்ளி புள்ளி வச்சுருந்தேன். இல்லை சார், நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே ஏதாவது யோசிப்பீங்க, அதனால நீங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு. இப்போது 4-5 நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது. அது என்ன அறியாமல் நடந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம். அது சின்ன இடம். அது சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல இதை வச்சுருங்க அப்படின்னு. அன்னைக்கு காலையில் வேகமாக அந்த அசிஸ்டன்ட் ஓடி வந்து, பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டாங்க. எதுக்குங்க பன்னீர் சொம்பு? இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணும்ட்டு. முதல்ல பன்னீர் சொம்பு வச்சா தானே சார் அதை வைக்க முடியும். நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த இடத்துல வைங்க. ஸோ பொதுவாகவே நம்மகிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னுடைய இந்த 33 வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில். அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது. எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷல் அவர். அதே மாதிரி சின்சியர், சைலண்ட். நாளைக்கு அவர் துள்ளாத மனம் துள்ளும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார். அவ்வளோ அமைதியான ஒருத்தர். கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும். இந்த தேசிக ராஜா 2வோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க, வந்து தான் பார்த்தேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஃபினிட்டினா முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற, இந்த தயாரிப்பாளர் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நல்லா பேசக்கூடிய பார்த்திபன் சாருக்கு சேஃப்டியாக ஒரு இடம் கொடுத்தீங்க. நான் அங்கே நின்று கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம் நினச்சா நீங்கள் சென்ட்ரல் நிற்க வச்சு, நீ கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது பார்த்திபனை இருக்க வச்சு. வெள்ளி விழா கண்டிருக்கின்ற சகோதரர் எழிலுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிச்சு. எழில் வந்து உண்மையாக எழிலானவர். பேருக்கும் பொருத்தத்துக்கும் மிக சரியான நண்பர் வந்து எழில். அதாவது வந்து ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்து வரும், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ. அது மாதிரி எழில் வந்து தங்கமான ஒரு சகோதரன். எந்த பக்கம் உரசினாலும் தங்கம் தான் தெரியும். ஒரு குறையே இல்லாத ஒரு சகோதரன்னா எழில் தான். துல்லாத மனம் துள்ளும் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் சின்ன கேப்பில் எங்களோட இருந்தார். டைரக்டர்ஸ் யூனியனில் வந்து ஒரு பொருளாளராக இருந்தார். ஒரு நாள் ஒரு சின்ன கதை சொன்னார். சார் இது எப்படி இருக்குது சார்னு. சரி, எல்லாமே ரிட்டையர்ட் ஸ்டேஜில் இருக்கும். நான் சொல்கிறது 2010 இருக்கும்னு நினைக்கிறேன். 2010 இல்லை 11 ரிட்டையர்ட் ஸ்டேஜ் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா? யூனியன் வந்துட்டாவே ரிட்டையர் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து சரி சும்மா சொல்கிறாருன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அந்த கதை. வந்து மனங்குத்தி பறவைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. எழில் ரொம்ப நல்லா இருக்குன்னு. இல்லை சார், சின்னதாக நீங்கள் ஒரு நாள் வாங்க இமான்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு சின்ன ஒரு சாங் போட்டு காமிச்சார். நான் சொன்னேன், எழில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிலிம், உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. எப்படின்னா துல்லாத மனம் துள்ளும் படம்லாம் வந்து நான் தீபாவளியோ துல்லாத மனம் துள்ளும் இது மாதிரி படம் வந்து பிரம்மாண்டமான படங்களை பார்த்துட்டு, இது வந்து சொல்லி 45வது நாளில் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி ரெடியாக இருக்குது சார், நீங்கள் பாருங்கன்னு சொன்னார். நான் படம் பார்க்கல. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நான் ஒரு வாரம் கழிச்சு தியேட்டருக்கு போகிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வந்து. அப்போ நான் சொன்னேன், எழில் நீங்கள் கண்டினியூஸாக இதே ஜேர்னலில் வந்து நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. கண்டினியூஸாக வந்து எழில் வந்து அது போன்ற படங்களே வந்து பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம்னா, நம்ம கூட இருக்கிற சக இயக்குனர்கள் வந்து
மறுபடியும் வெற்றியை தொடும்போது நம்ம கூட சொல்லிக்கலாம் இல்லையா, நாங்களும் வந்து வெற்றியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை நாங்களும் மறுபடியும் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் கூட எழில். எழில் சார் எப்படின்னா வந்து ஏதோ பார்த்திபன் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக, ரொம்ப அவர் வார்த்தையால் சொல்ல முடியாது, அவர் இருக்கிற இடமே வந்து தெரியாத இடமா இருக்கும். ஒரு தடவை வந்து ஒரு பார்த்திபன் சார் தெரு ஒரு சின்ன சிக்கல் வந்தது. பார்த்திபனால அவர் என் எதிரணியில் நிற்கிறார். ஆனாலும் கூட எதிரணியில் சந்தர்ப்பவசத்தால் வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த நட்புக்காக வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவளை வந்து யார் எதிர்த்தாலும் யார் ஆதரித்தாலும் அதை பற்றி பெறும் அந்த உண்மைக்கு வந்து எடுத்துக்காட்டாக அந்த உண்மையான மேடையில் உண்மையான மனிதனாக நிற்கும்போது எழிலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கும்போது நான் கேட்டேன், அதுக்குள்ளே 25 வருஷம் ஆயிடுச்சா எழில்னு. பார்த்திபன் சொன்ன மாதிரி தான், பக்கத்தில் இருக்கிறவருக்கு நம்ம வயசு தெரியல, நம்ம குழந்தைங்களை பார்த்தா தான் நமக்கு வயசானது தெரியுது. அது மாதிரி வெள்ளி விழா படங்களை வந்து கொண்டாடலாம், வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடும் போது அடடா செஞ்சு எழில் இவ்வளோ வயசாகிடுச்சா, இவ்வளோ நாள் ஆகிடுச்சா அவங்களுக்குன்னு. ஆனால் அந்த படம் இப்போ எடுத்திருக்க படம் வந்து என்கிட்ட ஒரு சின்ன ஷோ காமிச்சார், சின்ன ஷோ ரீல் மாதிரி காமிச்சார். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ட்ரெண்டையும் மீறி ஒரு படமாக இருக்கும். அதில் ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா, இல்லை காமெடி இருக்கா, இல்லை கதை இருக்கா, எதுவுமே சொல்ல முடியாத ஒரு ஜேனரில் அந்த படம் வந்தது. நான் கேட்டேன் எழில் சார், எப்படி எழில் இது எப்படி யோசிச்ச நீ? ஒரு ஜேனர்லேருந்து இன்னொரு ஜேனர் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து. ஆனால் காமெடி மாதிரி இருக்கிற வந்து சின்ன ஒரு பாலிடிக்ஸை வச்சு அரசியலே காமெடியாக வந்து அதில் சித்தரித்து யார் மனசும் நோக்காமல், அதாவது பார்க்கும்போது எல்லாம் சிரிப்பாங்க, ஆனால் அவங்கள தான் சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி அந்த படத்தில் வந்து எல்லாரையுமே சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த சில நேரங்களில் வந்து பார்க்குறவங்க, நம்ம ஒரு படம் பண்ணும்போது அரசியல்வாதிங்க கோவப்படுவாங்க, நீ என்ன தான் சொன்னியா இல்லை பண்ணியான்னு வந்து கோவப்படுவாங்க. இந்த படம் எப்படிங்க எழிலோட புத்தார்த்தம் என்னென்னா, அந்த படம் பார்க்கும்போது யாரை சொல்கிறோமோ அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க. ஜனங்களுக்கு தெரியணும் இவங்க தான் சொல்கிறாங்க, ஆனால் சிரிக்கிறவங்களுக்கு தெரியாது தங்களாக தான் சொல்கிறாங்க. அது ஒரு வகையான விமர்சனம் போது இந்த படம் வந்து நிச்சயமாக விமல் வாழ்க்கையில் வந்து இந்த படம் இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்கும். விமலுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபாக இருக்கும். பார்த்து சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்ஃபினிட். அவர் எழிலோட வெற்றி பயணம் வந்து முடிவில்லாதது. அந்த முடிவில்லாத வெற்றி பயணத்தில் பங்கு கொள்கின்ற இன்ஃபினிட்டோட தயாரிப்பாளருக்கும் அதனுடைய சக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்கும் சங்கத்தினுடைய தலைவருங்க முறையிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க எழில், வாழ்க எழில், வாழ்க எழில்.